நாம் அனைவரும் இளைஞர்கள் ஒற்றுமையாக முன்னோக்கி நகர்வோம் என்ற துணிப்பொருளை அடிப்படையாக வைத்து தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய இறுதி நாள் நிகழ்வுகள் தற்பொழுது காலி முகத்திரலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெருந்திரளான மக்கள் தற்பொழுது காலி முகத்திரலில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். குறிப்பாக மகரகம தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் காலி முகத்திரல் நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தது. சிரச சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் தேசிய இளைஞர் மன்றம் மற்றும் கொழும்பு துறைமுக நகர திட்டம் என்பன ஒன்றிணைந்து தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தை ஏற்பாடு செய்திருந்தது. மொரட்டுவையில் ஒன்று கூடியிருந்த பெருந்திரளான மக்களின் ஆசீர்வாதத்துக்கு மத்தியில் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் இன்று மொரட்டுவையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்தது. தலைமன்னாரில் ஆரம்பித்து கடந்த 31 நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணித்த ரன்பூமி தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்திற்கு மக்கள் இவ்வாறு வரவேற்பளித்தனர். இங்கு பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மொரட்டுவ நகரில் மக்கள் தமது நகரின் பெயரை இவ்வாறு பதிவு செய்தனர். नितिनि पल भरित में जय भूमि गतिनि रक्त देवनुमि හොඳයි සතුටුයි මේ වගේ දෙයක් කරන්න ලැබීම ගැන. අපේ රටට සාමය සංගීතයව ඇති කරන්න තමයි මේ සිරස මාධ්‍ය දාලා එදා ඉඳලා උත්සාහ දරන්නේ. அதன் பின்னர் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் தெஹிவலை நோக்கி பயணித்தது. தெஹிவலையிலும் ஒற்றுமை பயணத்திற்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்தது. மொரட்டுவ நகரிலும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தை வரவேற்பதற்காக வரவேற்பு நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தெஹிவலை மக்கள் தமது பெயரை பதிவு செய்து கொண்ட பின்னர் ஒற்றுமை பயணம் மகரகம நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது. மனங்களை இணைக்கும் நோக்கில் கடந்த 1 மாத காலமாக பயணித்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயண வாகன தொடரணி இன்று பிற்பகல் தேசிய இளைஞர் மன்ற வளாகத்தை அடைந்த போது அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் ஒரு பங்காளியாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மிகவும் சிறப்பான நிகழ்வொன்றையும் ஏற்பாடு செய்திருந்தது. ජාතික තරුණ සේවා සභාව අමතක කරන්න බෑ. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தை எம்மால் மறக்க முடியாது. கொழும்பு துறைமுக நகர திட்டம் வழங்கிய ஒத்துழைப்புகளையும் மறந்துவிட முடியாது. அதேபோன்று எமது பயணத்துக்கு பாதுகாப்பு வழங்கிய போலீசாருக்கும் நன்றி கூறுகின்றோம். 200க்கும் அதிகமான போலீஸ் நிலையங்கள் எமக்கு இந்த திட்டத்துக்காக ஒத்துழைப்பு வழங்கினர். Each and every one of you can be proud of the work that you have done. நீங்கள் செய்த சேவைகள் தொடர்பில் உங்கள் அனைவரினாலும் பெருமை அடைய முடியும். இந்த நாட்டு மக்களுக்காகவே நீங்கள் இந்த சேவையை செய்தீர்கள். இந்த அபிவிருத்திக்காக நீங்கள் அறிந்தோ அறியாமலோ பங்களிப்பு வழங்கியுள்ளீர்கள். இலங்கையின் எதிர்காலம் தொடர்பில் கவனத்திற்கொண்டே இதனுடன் இணைந்து கொண்டுள்ளோம். உங்கள் பகுதிகளுக்கு வந்து செங்கற்கள் சேகரிக்கப்பட்டன. உண்மையில் இதன் உண்மையான உரிமையாளர் சிரச ஊடக வலையமைப்போ தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமோ அல்லது கொழும்பு துறைமுக நகர திட்டமோ அல்ல. இதன் உண்மையான உரிமையாளர் இந்த நாட்டு மக்களே. සමනුල කිරිසිපෙන හිරු කිරණින් ඇයම අවදිවන්නේ ஒரு மாதத்துக்கும் அதிக காலம் 1500க்கும் அதிகமான கிராமங்களை கடந்து 100 நகரங்களில் கிடைத்த அமோக வரவேற்புக்கு மத்தியில் மகரகம நகரின் பெயரும் பதிக்கப்பட்டது.
அதன் பின்னர் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் காலிமுகத்திடல் நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தது.